ராகவி சிரிக்கிற? நடந்ததெல்லாம் நினைச்சா சிரிப்பு வருது. அப்பெல்லாம் நீ ரொம்ப சிரிக்க மாட்ட, எப்ப பாரு சோகமா தான் இருப்ப. அது போன மாசம், இது இந்த மாசம். நீ மட்டும் என்ன ஸ்கூல்ல படிக்கிறப்ப அப்படியே ஜாலியா இருந்ததா நினைப்பா? எப்ப பாரு 4 பேர் உனக்கு பின்னாடி வயலினோட தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, எதுக்கு இந்த சுப்பிரமணியபுரம் கெட்டப்ப? சும்மாதான். இப்பவாவது சுப்பிரமணியபுரம் கெட்டப்ல இருக்கு. இப்படியே விட்டா அடுத்தது நான் கடவுள் கெட்டப் ஆயிடும். அங்கிள் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அமெரிக்கா பச்சையா வருவேன்னு பார்த்தா அகோரி பச்சையா வந்திருக்க. அடடா, ஃபுல் ஃபார்ம்ல இருக்க. காமெடி எல்லாம் வெளுத்து வாங்குற. நம்ம பழைய நாட்களை நினைச்சு பாக்குறப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அங்க இருக்கிறப்பெல்லாம் இங்க நடந்த விஷயங்களை நினைச்சு பாக்குறது ஒண்ணுதான் ராகவி எனக்கு ஆறுதல். என்னோட ஒரு தெலுங்கு பையன் படிக்கிறான். அவனுக்கு ஓரளவுக்கு தான் தமிழ் தெரியும். அப்பவும் உங்களை பத்தி தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அவன் போதுண்டா உங்க கதைன்னு இப்பெல்லாம் என்னை பார்த்தாலே ஓடுறான். எங்களை பத்தியெல்லாம் நீ நினைச்சு பாப்பியா ராகவி? அது எப்படி நினைச்சு பார்க்காம இருக்க முடியும்? நீ யாரை பத்தி அதிகமா நினைச்சுப்ப? தலைய பத்தி, வினித பத்தி, அப்புறம் பாண்டி, ஜோ, எல்லாரையும் யோசிப்பேன். என்னை பத்தி யோசிக்க மாட்டியா? எல்லார பத்தியும் யோசிக்கிறேன்னு சொன்னா உன்னையும் சேர்த்து தானே? இல்ல, என்னை பத்தி தனியா ஏதாவது யோசிப்பியான்னு. உனக்கு என்ன தோணுது? இல்ல, நீ நினைப்பியான்னு சொல்லு. நீ கூட என்ன சொன்ன? எங்க எல்லார பத்தியும் எப்பவும் நினைப்பேன்னு சொன்னியே தவிர தனியா என்ன நினைப்பேன்னு சொல்லலையே. அப்படி இல்ல, நான் நிஜமா உன்னை பத்தியும் அடிக்கடி நினைப்பேன். செல்லாது செல்லாது. பாத்தியா, நீ என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிற. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. உன்னை எப்படி பச்சை நினைச்சு பார்க்காம இருக்க முடியும்? மத்தவங்க எல்லாரை விடவும் உன்னை பத்தி தான் நான் அடிக்கடி யோசிப்பேன். போதுமா? அப்பா, இப்பதான் மூஞ்சில பல்ப் எரியுது. ஐயோ, என்ன அதுக்குள்ள பல்ப் அடைஞ்சிருச்சு? இல்ல ராகவி, நல்லபடியா நினைச்சு பாப்பியா? இல்ல நம்மளை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணானேன்னு யோசிச்சு பாப்பியா? அடடா, உன்கிட்ட எப்படி நான் தனியா மாட்டிக்கிட்டேனே. சரி, நீ என்னை பத்தி என்ன நினைச்சுப்ப? ஹலோ, இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. ஹலோ, உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேல, இப்ப நீ சொல்லு. சொல்றேன். சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். ஊருக்கு போறதுக்கு முன்னால கண்டிப்பா சொல்றேன். டேய் சும்மா வாடா போடா. டேய் விட்டு தொலைந்த டப்பாவை எங்க இருந்து ஓசிட்டு வருவாங்க? டேய் மச்சான், அவன் விளையாட்டா அதை வீட்டுக்கு தள்ளிட்டு போய் பழைய பேப்பர் கடைக்காரனுக்கு போட்டுருவான்டா. ஏய், ஆமா, நம்ம வச்ச ட்ரீட் பத்தி யாரும் ஒன்னும் சொல்லல. ஆமாண்டா, பாய் கடையில 4 இட்லி வாங்கி கொடுத்தீங்க. 25 ரூபா டிக்கெட்ல ஒரு சினிமா காட்டிங்க. இதெல்லாம் ஒரு ட்ரீட்டடா? ராகவிய கட்டாங்கி போடும்போது நினைச்சேன்டா இங்கதான் கூட்டு போவீங்கன்னு. மச்சான், 5 ஸ்டார் பாய் கிடையாது முக்கியம் இல்ல, ட்ரீட் தான் முக்கியம். ஓகே ஓகே, சரி பச்சை. ஃபாரின் போனா இதெல்லாம் நினைச்சு பாப்பியாடா? எத பாய் கடை இட்லிவா? இல்லடா, இந்த மாதிரி ராத்திரி சோலோவா ஃப்ரெண்ட்ஸோட நடந்து வருது ஜாலியான மேட்டர்ல. ஆமாண்டா. ஸ்டாப். ஆமா மச்சான், நாமெல்லாம் இங்க ஜாலியா இருக்கோம். ஆனா இந்த ஊர் சைலண்டா இருக்கு. நல்லாவா இருக்கு? கரெக்ட், ஒரு கலாச்சல போடுவோம். சூப்பர். டேய் டேய் டேய், வேணாண்டா. தேவையில்லாம சனின்னு தூக்கி பனினுக்குள்ள போட்டுக்காதீங்கடா. டேய் வாடா. டேய் டேய் விடுங்க. டேய் வாடா, டேய் வேணாம்டா, சொன்னா கேளுடா. வாடா மச்சான், எந்திரு போடா. வாடா டேய் வாடா. டேய் ரிஷி, பாப்பா பாப்பா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. முனி வர போகுது, முனி வர போகுது. டேய் எதுக்குடா ராஜ்கிரண் படத்தை பத்தி பேசுற? 4 முனி சேர்ந்து வர போகுது. அம்மா ஜக்கம்மா, நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன வர போகுது தெரியுமா? என்ன வர போகுது? பால் வர போகுது, கேஸ் வர போகுது, காய்கறி வர போகுது. டேய் போதும்டா. இன்னும் ஒண்ணு இருக்கு, போன் வர போகுது. இதுக்கு மேல வீட்டுக்காரன் கடியா ஏற போறான். டேய் உன்னியேட்டா, உன் செல்போன்ல எஃப்எம் ஆன் பண்றா. ஒரு ஆட்டத்தை போட்டே போவோம். அப்படி கேக்கோ. போடுறா மாப்ள, நல்ல பாட்டா போடுறா. ஏய்
ஏய், ஏய், ஏய் அடங்குங்கடா. ஹே 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 ஏய் டேய் 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 இந்த வண்டி வருதுடா. பெரிய எக்ஸ்பிரஸ் வண்டி நின்னு போக சொல்றான் மாப்ள. டேய் சார் போலீஸ் டேய். ஐயோ போலீஸா? எங்கடா போயிட்டு வரீங்க? சினிமாவுக்கு சார். டேய் டிக்கெட் எடுங்கடா. இதோ சார். என்னடா ரோட்ல டான்ஸ் ஆடுறீங்க? சார் அந்த படத்துல ஹீரோ இப்படி தான் சார் ஆடுவாரு இல்லடா? யார் நீங்க? நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவன் என் ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். அதான் ட்ரீட் கொடுத்துட்டு திரும்பி வரோம்.